ஜெயஸ்ரீ, ஹலோ. என்னப்பா, நான் லஞ்சுக்கு வீட்டுக்கு சாப்பிடலான்னு வந்தா வீடு பூட்டி இருக்குது, ஆளை காணோம். வீட்டில் ஏதாவது சாப்பிட இருக்கா? நீ எங்க இருக்க? வீட்டுக்கு வந்திருக்கியா சாப்பிட? ஃபர்ஸ்டே சொல்ல மாட்டியா? நான் உங்களுக்கு கட்டி கொடுத்ததுல மிச்சம் இருந்ததுல அதை சாப்பிட்டு கிளம்பிட்டேன். அப்ப வீட்டில் எதுவும் சாப்பிட இல்லையா? வீட்லலாம் எதுவும் இல்லை. உனக்கு என்ன ஆர்டர் பண்ணிக்கோ, இல்லை சமைச்சு சாப்பிட்டுக்கோ. நானே உனக்கு சொல்லணும்னு நினைச்சேன். பசங்களை ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டு வந்துருப்பா. ஸ்கூல்ல இருந்தா? ஆமா. சரி, ஓகே. நான் வீட்டை எப்படி விட்டுட்டு போயிருக்கணும், நான் நைட் வரும்போது அதே மாதிரி இருக்கணும் வீடு சொல்லிட்டேன். இதை சொல்லி தான் நீ புரிய வைக்கணுமா? டோன்ட் வரி, அப்படியே இருக்கும். சரி, நான் அப்ப கிளம்புறேன். என்ன ஆரியா, அம்மா வராம அப்பா வந்திருக்காரு. அதை விடுடா, கார்ல வந்திருக்காரு. என்னப்பா, அம்மா வராம நீங்க வந்திருக்கீங்க? ஏன், உங்க அம்மா ரொம்ப மிஸ் பண்றீங்களா? அப்பா, அம்மா மட்டும் வந்தாங்கன்னு வைங்களேன், அந்த 2 வீலர்ல எங்க 2 பேரையும் வச்சுக்கிட்டு, கூடவே எங்க 2 பேரோட பேகும் வச்சுக்கிட்டு, லஞ்ச் பேக், வாட்டர் பாட்டில், அது இது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ மினி ஷேர் ஆட்டோ மாதிரி இருக்கும்பா. ஆனா இப்பதான் கொஞ்சம் நல்லா ரிலீஃபா இருக்கு. பாவம் தான் உங்க லைஃப். ஆனா இந்த கார் ரைடு இன்னைக்கு மட்டும்தான் உங்க அம்மா வெளில போயிருக்கா. நாளையில வந்து உங்களுக்கு அந்த மினி ஷேர் ஆட்டோ தான். ஓகே, இன்னைக்கு இந்த ரைடு நல்லா என்ஜாய் பண்ணிங்க. டைரக்டா வீட்டுக்கு தானே? வீடா? வீடெல்லாம் இல்ல டாடி, நம்மளோட அபார்ட்மெண்ட் பக்கத்துல ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கு பாத்தீங்களா? டெய்லியா போவீங்க? அம்மா கூட்டிட்டு போவாங்க. அப்போ ஓகே, அதுதான் ஃபாலோ பண்ணணும்னா ஃபாலோ பண்ணிடுவோம். சூப்பர் மார்க்கெட், நம்ம சூப்பர் மார்க்கெட் போறோம். ஆலியா, இந்த பர்ச்சேஸ் ரொம்ப ஓவரு. அப்பாக்கு நாம போடலாம், ஆனா நீ இவ்வளோ போடக்கூடாது. சரி, ஒரு நாள் தானே, வா கோவிந்தா கோவிந்தா. பரவாயில்லையா, ஸ்கூல்ல இருந்து வரும்போது டெய்லி இந்த மாதிரி சாக்லேட் சாப்பிட்டு வந்தா செம ஜாலியா இருக்குமே. அப்பா, அம்மா சூப்பர் மார்க்கெட் தான் கூட்டு போவாங்க. ஆனா அங்க போய் அது வாங்கி தருவாங்க, இது வாங்கி தருவாங்க நாங்க சொல்லவே இல்லையே. அப்புறம்? ஆமாப்பா, என் அம்மா எங்கெல்லாம் கூட்டு போவாங்க. ஆனா அங்க போயிட்டு மாவு பாக்கெட்டு, பால் பாக்கெட் எல்லாம் வாங்கிட்டு எங்களுக்கு எதுவுமே வாங்கி கொடுக்காம அப்படியே கூட்டு வந்துருவாங்க. ஆனா நீங்க தான் எனக்கு எங்களுக்கு ஏதோ வாங்கி கொடுத்தீங்கப்பா. மாதிரி நீங்க டெய்லி வந்தீங்கன்னு வைங்களேன், நம்ம ஜாலியா சாப்பிட்டுக்கிட்டே வரலாம். என்ன எல்லாம் இறங்கி ஓடிடுச்சுங்க. அவ்வாடா, ஸ்கூல் முடிச்சிட்டு வந்து சோஃபால சாயிரு சோஃபா இருக்கே. ஆஹா ஆஹா ஆலியா, ஓஹோ. அப்பா, ஏய், என்ன பேக்ல நீங்களே விட்டு வந்துட்டீங்க? ஏன்பா பொட்டியை தூக்கிட்டு வரீங்க? இவ்வளவு பொதி சுமந்து போறேன்ல, போர்ட்டர் நினைச்சு 10வது மாடில இந்த பொட்டி கொடுக்க சொல்லிட்டாங்க. 50 ரூபா தரேன்னு சொல்லியிருக்காங்க. 50 ரூபா வாங்கிக்கின்னு ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கிட்டு வரேன். சரிப்பா. வா, இப்போ எதுக்கு என் மேல வந்து இவ்வளவு பெரிய தாக்குதல் பண்றீங்க? வாங்கப்பா விளையாடலாம். ஏய், அதான் 2 பேர் இருக்கீங்களா, ஆளுக்கு போய் விளையாடுங்க. எனக்கு வேலை. நீங்க வாங்கப்பா, வாங்கப்பா விளையாடலாம். இந்த லேப்டாப் எடுத்து இங்க வைங்க. லேப்டாப்பா? டேய், இதுதான்டா நமக்கு சோறு போடுற தெய்வம். இப்போ என்ன, உங்க கூட நான் விளையாடணும் அவள் தானே? இங்க பாருங்க, நான் ரொம்ப ரஃபா விளையாடுவேன். அதுக்கப்புறமா 2 நாள் கழிச்சு வலிக்குது, கழுத்து வலிக்குது, அங்கே பிடிச்சிச்சு இங்கே பிடிச்சிச்சுன்னு அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? ப்ராமிஸ் பண்ணுங்க.
ஸ்கூல்னு பேர் வச்சது யாருடா? எக்ஸாம்னு பேர் வச்சது யாருடா? டியூஷன் பேர் வச்சது யாருடா? ஹோம்ஒர்க்னு பேர் வச்சது யாருடா? முடிலங்கோ 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 பசிக்குதுங்கோ ஸ்நாக்ஸ் வேணுங்கோ ஓ ஸ்நாக்ஸ் இந்தாங்கோ ஓ இந்தாங்கோ ஓ ஸ்நாக்ஸ் இந்தாங்கோ நாக்காக்கா மாக்காக்கா நீங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட ஆரம்பிக்கலாம் ஓ சாப்பிடுங்கோ ஓ தேங்க்யூங்கோ சரி சரி சாப்பிட்டுட்டு சீக்கிரம் கிளம்பி டியூஷனுக்கு போங்க எக்ஸாம்னு பேர் வச்சது யாருடா? டியூஷன் பேர் வச்சது யாருடா? முடிலங்கோ வரங்கோ டேய் நீ டியூஷன் போல இந்த சிட்டில என்ன சமாளிக்கிறதுக்கு ஒரு டீச்சரும் இல்ல. அப்புறம் எப்படி நீ டியூஷன் போறன்னு உங்க அம்மா சொல்லுவாள அப்போ உனக்கு யார் பாடம் சொல்லி தருது? வேற யாரு? அம்மா தான். ஓ அப்போ அம்மா இன்னைக்கு இல்லைன்னா உனக்கு டியூஷன் இன்னைக்கு லீவு. ஓ ஜாலியாக விளையாடு. அப்பா நீங்க விளையாடாதீங்க, நாளைக்கு எனக்கு எக்ஸாம், எனக்கு நீங்க தான் சொல்லி தரணும். அதெல்லாம் எப்படா டே ஃபெயில் ஆகிடுடா டே. ஒழுங்கா வாங்க. இல்ல வரேன் போ. வரீங்களா இல்லையா? வரேன் போ. இப்போ அவனுக்கு தெரியாத கேள்வி நம்ம கிட்ட கேட்பான். வாங்க. அசிங்கமாயிட்டாது. இந்த குடும்பத்தில் அசிங்கப்படுத்த நமக்கு என்ன புதுசா? ஓ சரி அப்படி என்ன எக்ஸாம் உனக்கு? தமிழ். ஹேய் தமிழ் எக்ஸாமாடா? ரொம்ப ஈஸிடா. முத்தை திரு பத்தி திரு நகை அத்திக்கரை சத்திச்சரவண முத்துக்கூறு வித்துக்கூறு வரையன ஓடும் முருகா. தமிழ் கடவுள் முருகனை வச்சுக்கிட்டு தமிழுக்கு ஏண்டா பயப்படணும்? அதை நம்ம வாயிலேயே தேர்ந்து பாயுமே. ஒழுக்கம் விழுப்பம் தழலான் ஒழுக்கம் உயிரினும் மோமப்படும். செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துக்கும் எல்லாம் தலை. அது டேய் தமிழ் நம்ம தாய்மொழி, அதுல மட்டும் ஃபெயில் ஆனோம் ரொம்ப அசிங்கம். எஸ் அதனால தமிழ் என்னைக்குமே நல்லா படிக்கணும். ஓகேவா? படி அந்த ஆத்திச்சுடிய படி. ஆரம் செய்ய வீரம்பே. அடுத்தபடி ஆறுவது சினம். டேய் நான்லாம் அந்த காலத்துல படிச்சேன்டா, இன்னி வரைக்கும் ரத்தத்துல ஓடுதுற ஆத்திச்சுடி. புக்கை வச்சுன்னு படிக்க முடியலன்றீங்களேடா. எக்ஸ்கியூஸ் மீ பாய்ஸ். ஆழியா ஏய் நீ என்ன டியூஷன் போல? அதுக்குள்ள டியூஷன் முடிச்சா? அப்பா அம்மா புடவை எடுக்கிறதுக்காக வெளியே எங்கேயோ போனாங்கன்னு சொன்னல, யார் கூட தெரியுமா போனாங்க? என் டியூஷன் டீச்சர் கூட தான். அதனால இன்னைக்கு டியூஷன் லீவு வந்துட்டேன். ஓ அப்பா அகில்க்கு டியூஷன் எடுக்கிறீங்களா? அப்படியே எனக்கு எடுத்துருங்கண்ணே, நாளைக்கு எனக்கு சயின்ஸ் எக்ஸாம் இருக்கு. கிட்னி படி. சட்னின்னு படிக்கிற. கோலி கோலி படா. போதும் பா, எங்களுக்கு பசிக்குது. ஏய் இப்பதானே நீ டியூஷன் காலேஜ் முன்னாடி நான் ஸ்நாக்ஸ் கொடுத்தேன், நல்லா மொங்கு சாப்பிட்டீங்கல்ல? அப்பா அது அப்போ, இது இப்போ. நாங்க ஃபுல்லா படிச்சோம்ல, அதனால எங்க எனர்ஜி எல்லாம் ட்ரெயின் அடிச்சு எங்களுக்கு இப்ப ரொம்ப பசிக்கு, ஏதாவது சேர்ந்து கொடுங்க. ஏய் இங்க பாருங்க இந்த டைமுக்குலாம் நீங்க சாப்பிட மாட்டீங்க. நான் வந்த பிறகுதான் டேய் நான் வந்த பிறகுதான் நீங்க என் கூட சேர்ந்து சாப்பிடுவீங்க. இப்போ என்ன புதுசா சாப்பாடு கேக்குறீங்க? என்ன ஏமாத்தலாம்னு பாக்குறீங்களா? நீங்க வரும்போது ஒரு வாட்டி சாப்பிடுவோம், ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி சாப்பிடுவோம். அது எடுத்து கொடுங்க, எங்களுக்கு ரொம்ப பசிக்குது. என்ன டின்னருக்கு முன்னாடி ரிஹர்சல் எல்லாம் பாக்குறீங்க? ரிஹர்சல் சாப்பிடுவோம், எடுத்து கொடுங்க. உங்க அம்மா டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் தான் எனக்கு வேணும்னு ஒத்த காலில் நின்னா, போய் திறந்து பார்த்தா வெறும் மாவு தான் இருக்கு, தொட்டுக்கு எதுவுமே இல்ல. நீங்க பேசாம இன்னைக்கு ரிஹர்சல்லாம் இல்லாம டைரக்டா அம்மா வந்து டின்னரே சாப்பிட்டுருங்க. ஓகே டுடே ரிஹர்சல் கேன்சல். என்ன இப்படி சொல்றீங்க? மாவு இருக்குல்ல, ஆமா ஆனா தொட்டுக்கு எதுவும் இல்ல. எஸ் அதானே ப்ராப்ளம். எக்ஸாக்ட்லி. நான் ஃபிக்ஸ் பண்றேன், வாங்க. நான் சொல்ல ஃபாலோ பண்ணுங்க, எல்லாமே பண்ணிடலாம், வாங்க. ஒரு 6 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க, அதை மத்த வச்சு நங்குன்னு நசிச்சுக்கோங்க. 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அருவி மாதிரி நல்லா ஊத்திக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூனை எடுத்து நல்லா கலக்குன்னு கலக்கிக்கோங்க. அப்புறம் என்ன, சுட்ட தோசைக்கு பக்கத்துல இது சுடுன்னு வச்சு சாப்பிட்டோம்னா அப்பா செம்மையா அருமையா இருக்கும். வேணுமா?
செம்மையா இருக்கு. இல்ல பின்ன யார் ரெசிபி என் ரெசிபில அந்த சுவையும் நாக்குல நாட்டியம் ஆடு. நாட்டியம் போதே உங்க அம்மா கால் பண்றா பாரு. சொல்லு ஜே. நான் வீட்டை எப்படி விட்டுட்டு போயிருக்கணும், நான் நைட் வரும்போது அதே மாதிரி இருக்கணும் வீடு சொல்லிட்டேன். உங்க அம்மா இன்னும் 10 நிமிஷத்துல வந்துருவாளா? என்னது அம்மா வீட்டுக்கு வராங்களா? ஐயோ பேரழிவு வந்துகிட்டு இருக்கு நம்மள நோக்கி, சீக்கிரம் எடுங்க. அப்பா அம்மா திட்டுவாங்கன்னு பதறி அடிச்சு நாங்க இதெல்லாம் பண்ணோம். ஓகே, ஆனா நீங்க ஏன்ப்பா பயப்படணும்? பயம் அம்மானா உங்களுக்கு மட்டும் பயம் இல்லை, அப்பாவுக்கும் பயம் தான். அம்மாடா திட்டுவாடா. டிரைவர் காண்டாகிறீங்களா? சாரி டிரைவர். ரொம்ப ரொம்ப சாரி சார். அருமையா தம்பிக்கு கோல்ட் மெடல்லாம் கொடுத்துருக்காங்க. எங்க ஷூட்டிங்ல பாதி அப்சக்கலே அகிலன் தான். அவனுக்கு இந்த அப்சக்கல் சைக்கிளிங்ல வில்லி. உன்கிட்ட நீயே ஒரு மெடல், உனக்கு எதுக்கு மெடல்? என்னதெல்லாம் நொன்ற கால்ல போட்டானோ யாரு இவ கல்ல தூக்கி போறானே. அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? அமைதி, சொன்ன சொல் தவற மாட்டான் இந்த கோட்டை சாமி. தலைகீழாத்தான் குதிக்க போகிறேன். ஐயோ அம்மா குத்தி விட்டாடா. அடிபட்டது வேற இடத்துல. வேண்டுதலா இடிச்சுக்கிறதுக்கு இவன் மேல உண்மையாவே அடிக்கலான்னு பார்த்தேன். அடி கொடுத்த கைப்புள்ளிக்கே உடம்புல இத்தனை காயம்னா அடி வாங்குற உயிரோடு இருப்பான்னு நினைக்கிறியா நீ? உலகத்திலேயே ப்ளூப்பர்லயே பெரிய ப்ளூப்பர்ல தெரியுமா? ப்ளூப்பருக்காக வால்மி அடிச்சுக்குவான்னு கேட்டாங்க. இப்போ ஒரு சைடு ஃபுல்லா அடிச்சு விட்டாங்க. இது பச்சை பயிறு. சூப்பராயினும் வயிறு. சாப்பிடலே பைத்தியம். அது பைத்தியம் பருப்பு இல்லம்மா, பச்சை பருப்பு தான். அம்மா கொடுத்தாங்கல்ல. பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல. ஒழுக்கம் விழுப்பும் தழலாம் செய்யும் விரும்பும் அதுதான் போனோம். இங்க திருக்குறள் இருக்குப்பா. How to use புக்குன்னு இருக்கு. ஏற்கனவே இதை வச்சு மேட்ச் பண்ணி போயிட்டு இருக்கேன். இது தமிழ் எல்லாம் முன்னாடி ரொம்ப அசிங்கமாயிடுச்சு. குலி 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 ஆரம் சம் சம் ஆரம் சம் சம் ஆரம் சம் சம் குலி 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 ஆரம் சம் சம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அதை மத்த வச்சு நச்சு நச்சுன்னு நசிக்குங்க. அத மத்த வச்சு நசு நசுக்கு. நசுக்கு நசுக்கு. அப்புறம் என்ன சுட்டு வச்ச சொத்து. ஹாய், நான் பண்ண பூண்டு தட்டி ரெசிபி இருக்குல்ல, அது நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்களும் அந்த ரெசிபியை பண்றீங்க அப்படின்னா அது ஒரு வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போட்டு ஆழியாஸ் ஃபேமிலின்ற பேஜை டேக் பண்ணீங்கன்னா நாங்களும் அதை ரீஷேர் பண்ணுவோம். என்ன ஐடியா பண்ணுவோம் தானே? பண்ணுவோம். ஆனா இந்த வீடியோல வந்த மாதிரி உங்க அப்பா கூட கண்டிப்பா உட்காந்து கிரிக்கெட் ஃபுட்பால்லாம் விளையாட மாட்டீங்க. இந்த மாதிரி சோக் ஸ்லாமு, ஸ்மாக் டவுனு, பெடிகிரி நான் அப்படிதான் விளையாடி இருக்கேன். தே வேர் என்ஜாயிங் வெரி மச். நீங்களும் விளையாடி பாருங்க, பட் சேஃபா என்ஜாய் பண்ணி பாருங்க. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியும்ல, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம அழசாமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. ஓகே நண்பர்களே, தேவா நான் அப்படியே போவேன். நான் உங்க ஜி.